தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், தற்போது பழனியை பொறுத்தவரைக்கும் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு உள்ளது? அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளனவா? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சென்ற 5ஆம் தேதி அன்று பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு நாட்களும் பழனி முருகன் கோயிலான பெரியநாயகி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு வேடங்களிலும் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து முருகனானது வீதி விழாக்கள் வந்த தருணத்தில் இன்று 7ஆம் நாளான இந்த தை மாதம் பௌர்ணமி தினத்தில் அன்று இந்த தைப்பூச திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான இந்த முருகன் கோயிலில் சிறப்பு அம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து பழனிமலை உச்சியில் இருக்கக்கூடிய முருக பகவானை பாத யாத்திரையாக வந்து மேல்மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகனை தரிசிப்பது வழக்கம். இந்த பௌர்ணமி தினமான இன்று நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் தங்களது பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய நேர்த்திக் கடன்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அலக்கு குத்தியும் காவடிகள் எடுத்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்த வந்தவர்கள். இந்த தைப்பூச திருவிழாவில் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில், அதாவது ஏறத்தாழ ஒரு 1 கிலோமீட்டர் தூர அளவிற்காக இந்த பக்தர்கள் தங்கள் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் இருந்து ஏறத்தாழ 3000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்களது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை பாதுகாப்பான முறையில் கேலரிகள் அமைத்து ஒரு குறிப்பிட்ட பக்தர்களை மட்டும் உள்ளே அனுப்பி அவர்கள் சாமி பார்த்த பின்பு அடுத்த ஒரு குழுவை அனுப்புவதாக ஏற்பாடு செய்து அனுப்பி கொண்டுள்ளனர். இந்த பக்தர்கள் தங்களுடைய அரோகர கோஷங்கள் முழங்க ஏறத்தாழ பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்த வண்ணம் உள்ளதால் இந்த பழனி நகரமே குலுங்கிய வண்ணம் உள்ளது. இந்த பழனி முருகன் கோயில் பக்தர்களுக்காக ஏறத்தாழ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மருத்துவ முகாம்களும் வழிநெடுக அன்னதானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இந்த ஆண்டு புதிதாக இலவசமாக பக்தர்கள் தங்கள் மலை அடிவாரத்தில் இறங்கி முருக பக்தனை காண வேண்டும் என்பதற்காக இலவச பேருந்து வசதிகளும் இந்த 3 தினங்கள் அனுசரிக்கப்பட்டதில்லை. அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தின் சார்பாக பல மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் இங்கு குவிந்த வண்ணம் உள்ளதனால் இங்கு உள்ளூர் விடுமுறைகளும் அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர். தைப்பூசத்தையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த ஜோதி தரிசனத்தின் சிறப்பு என்ன? சிவரஞ்சனி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் 154வது ஜோதி தரிசன விழா நேற்று இந்த வடலூர் சத்தியஞான சபையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை முதல் கால 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலாரின் சிறப்பு என்னவென்றால், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும், ஜாதி மதங்களை கடந்து பசுப்பிணியை தீர்க்க வேண்டும் என்பதே வள்ளலாருடைய முக்கிய அறநெறிகளில் ஒன்றாகும். குறிப்பாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவும் பசுப்பிணியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வடலூரில் சத்தியநாராயண சபையை கட்டி அங்கு தர்மசாலையும் நிறுவினார். அன்று அவர் ஏற்றிய அந்த அணையா அடுப்பு என்பது இன்றளவும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய பசுப்பிணியையும் தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் இறைவன் உருவ வழிபாடு இல்லை, ஒளி வழிபாடு மட்டுமே இருக்கிறார் என்பதை உலகிற்கு எடுத்திருக்கும் விதமாக ஜோதி வடிவில் அவர் காட்சியளிக்கிறார். தற்போது அதன் 154வது ஜோதி தரிசன விழா என்பதுதான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. 7 திரைகள் நீக்கி, அதாவது கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை மற்றும் கலப்பு திரை என 7 திரைகள் நீக்கி இந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். தற்போது இந்த ஜோதி தரிசனத்தை காண உள்ளூர்
வடலூர் மட்டுமன்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் சன்மார்க்க அன்பர்களும் வடலூர் சத்யநாராயண சபையில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என வரலாறுடைய நெறிமுறைகளை பின்பற்றி தற்போது ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் என்பது இந்து அறநிலையத்துறை மூலம் செய்யப்பட்டிருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்தே குவிந்த வண்ணம் இருப்பதால் தற்போது 1500க்கும் மேற்பட்ட போலீசார் என்பது தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பல இடங்களில் போக்குவரத்துகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் பெருமளவில் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, சிறப்பு பூஜைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அதே போல கூட்ட நெரிசலை நெறிப்படுத்தும் வகையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தை மாசத்தை பொறுத்தவரை இந்த தைப்பூசம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் தைப்பூசத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலுமே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை வடபழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய கோவிலிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காட்சியளிக்கக்கூடிய பகுதிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வடபழனி முருகன் கோவிலை சுற்றியும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று திருட்டு, கொள்ளை உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டானது வரப்படுகிறது. குறிப்பாக நம்மால் பார்க்க முடிகிறது, இந்த வடபழனி முழுவதுமே பக்தர்கள் நீண்ட தூரமாக நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது வரக்கூடிய பொதுமக்களுக்கு கழிவுநீர் வசதி, அதே போன்று குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. சிறப்பு தரிசனமாக 100 ரூபாய் டிக்கெட் என்பதும் இது பண்ணியிருக்கிறது. அதே போன்று வயதானவர்களுக்கும் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணிகள் என ஆகியவர்களுக்கு தனி வரிசை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பால் குடம் எடுத்து வரக்கூடியவர்கள் மேற்கு கோபுரம் வழியாகவும், அதே போன்று காவடி, அழகு குத்தி வரக்கூடியவர்களும் தெற்கு வாசல் என பல்வேறு வசதிகள் என்பது செய்யப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் அதிகாலை முதலே தற்போது வடபழனி முருகன் கோயிலை நோக்கி அதிகப்படியான பக்தர்கள் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல மணி நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் தற்போது நேரலையிலே காண்பித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய பக்தர்களிடையே கேட்டால், எங்கிருந்து வரீங்க மேம், எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? நாங்க நெற்குன்றம்ல இருந்து வரோம். 1 hour நிற்கிறோம். சுற்றி இந்த சைட் சுற்றி வந்தோம். ஃபுல்லாக எல்லா டோருமே லாக் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே பின்னாடி வர சொன்னாங்க. ஸோ மெயின் டோரை ஆர்ச் 1.5 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமே தைப்பூசத்துக்கு வருவீங்களா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக கோயில் இந்த வாட்டி கூட்டமாக இருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த வாட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்போவுமே வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இருக்காருன்னு வந்திருக்கோம். காவல்துறை ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. எந்த சைடுமே விட மாட்டுறாங்க. பட் கரெக்டாக பார்க்குறாங்க. பேக் டோர்லேருந்து யாரையும் விடல. ப்ராப்பராக மெயின் டோர்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து வர மாதிரி விட்டுருக்காங்க. மேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எப்படி இருக்குது க்ரௌடு? இல்லை, நெற்குன்றம்ல வந்துடுறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹெவி க்ரௌட். தொடர்ச்சியாக இன்னும் அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60, இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக மலேசியாவில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.
மலேசியாவில் 10 மலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தைப்பூச தேரில் உன் தைப்பூச தேரில் என் வீடு தேடி நீ வருவாயோ வேளா, என் வீடு தேடி நீ வருவாயோ வேளா. பல்வேறு வடிவங்களில் காணப்பட்ட காவடிகளுடன் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அலகு குத்திக் கொண்டும் பால்குடம் சுமந்து வந்தனர். இவ்வாறு லட்சக்கணக்கானோர் கோவிலில் திரண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திரும்பிய திசை எங்கும் அரோகரா கோஷம் எதிரொலித்தது. பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம் குழுவினரின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. பினாங்கு மாநிலத்தில் உள்ள ஈப்போ கல்லுமலை, சுங்கை பட்டாணி ஆலயம் என மலேசியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருந்த முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.